இந்த மோரல் ஆர்குமெண்ட் கடவுள் இல்லை எங்கும் நாத்திகர்களுக்கு இன்றும் கூட மாபெரும் அடியாக இருந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் சிந்தியுங்கள், வேடிக்கையாக இருக்கும். நாத்திகர்கள் இந்த கம்ப்யூட்டரை வெறும் தற்செயலாகவே உருவாகியது என்கிறார்கள். இந்த கம்ப்யூட்டரை யாரும் வடிவமைக்கவும் இல்லை, இதன் பாகங்களை எல்லாம் ஒன்றிணைத்து இதை உருவாக்கவும் இல்லை. இதன் பாகங்களை ஏதோ ஒரு பல மில்லியன் வருடங்களுக்கு இதை குலுக்கு என்று குலுக்கிவிட்டால் இது உருவாகிவிடும். சரி, ஒரு பேச்சுக்கு அப்படியே வைத்து விடுவோம். ஆனால் இந்த கம்ப்யூட்டரை போடும் போது சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம், எல்லா விடயங்களையும் தனித்தனியாக கவனிப்பதற்காக பல சாஃப்ட்வேர்கள், இந்த புரோகிராம்களை எல்லாம் எப்படி விவரிப்பீர்கள்? ஏதோ ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன், ரெண்டம் மியூட்டேஷன், நேச்சுரல் செலக்ஷன் என்று மனிதன் இப்படியே பரிணாம வளர்ச்சியினால் உருவாக்கினான் என்று கூறுகின்ற அபத்தமான உங்களுடைய பொய்யை ஒருவேளை ஏற்றுக்கொண்டாலும் கூட, அது உண்மையில்லை, ஒரு பேச்சுக்கு ஏற்றுக்கொண்டாலும் கூட, இந்த மனிதாபிமானத்தை, இந்த மனசாட்சியை, இந்த பொது அறிவை, இந்த கடவுளை வணங்க தூண்டுகின்ற இந்த நாட்டத்தை, எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்ற இந்த சாஃப்ட்வேர்களை எப்படி விவரிப்பீர்கள்? இதுவும் தற்செயலாகத்தான் உருவாகியது என்று நீங்கள் நினைத்தார் பில்கேட்ஸிடம் சென்று, உங்கள் விண்டோஸ் ஓஎஸ்னுடைய சோர்ஸ் கோட் தற்செயலானது, எனவே அதில் எனக்கும் பங்குண்டு என்று கூறி பாருங்கள். அவர் நாத்திகத்தை தோழிருக்கிறாரோ என்னவோ, உங்கள் தோளை உரித்து விடுவார்.